நான் நல்லா இருக்கிறேன். நான் வந்து காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. டைம் வந்து இப்போ வந்து 12:45 ஆகுது. 12:45 வரைக்குமே நான் இன்னும் காலை சாப்பிடல. ஸோ காலை சாப்பாடும் சாப்பிடல. இப்போ வந்து காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இது. இந்த 5 ரூபா பாக்கெட்டு மிக்சர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம கடையில் தான் எடுத்தேன். மிக்சர் தான் இப்போதைக்கு நான் சாப்பிட போகிறேன். என்ன மேடம் சமைக்கலன்னு சொல்லி அப்போ வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. வீட்டில் யாரும் கிடையாது, நான் இருக்கேன். ஸோ என் கூட வந்துட்டு எனக்கு 2 குழந்தைங்க பெரிய பிள்ளைங்க தான். தம்பி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறான். ஸோ பாப்பா வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. வந்துட்டு சமைக்கிறதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் சமைக்கிறது இல்லை. பட் நான் சமைக்கிறேன் அப்படின்னா கடையை சமைச்சு சாப்பிட்டுட்டு இல்லைன்னா கடையை பார்த்து தூங்கிடுவேன். நேரத்தையே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறையா சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதனால் வந்து சரியாக சாப்பிட மாட்டேன். பிள்ளைங்கள்லாம் வர அன்றைக்கி சாப்பிடுவேன். கடையில் பார்த்துருந்தேன், நான் சாப்பிட்டு தூங்குவேன். வந்து தான் எனக்கு வந்து காலை சாப்பாடுமே மதிய சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் நான் உடம்பு எனக்கு குண்டாயிட்டேன் போல. கூடிய சீக்கிரமாகவே மாமா கிட்ட பர்மிஷன் லீவ் போட்டேன். ஸோ இப்போ வந்து லாங் வீடியோ மட்டும்தான் போட்டுலாம் இருக்கேன் ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் லைவ் போடுவேன். இந்த மிச்சரை வந்து நான் சாப்பிட்டுட்டேன். 5 ரூபாய் இந்த மிச்சரை நான் சாப்பிட்டேன். இது நம்ம கடைக்கு 5 ரூபாய் நஷ்டம். மிச்சர் சாப்பிடல, டீ மட்டும் தான் குடித்தேன். ஸோ நான் காலைல 2 தோசை சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு காலைல சாப்பிடல, அதனால மிச்சர் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு நேற்றே மாதிரியே வந்து டீ போட்டு வச்சுருக்கேன், பிடிக்கும். இதுதான் இன்னைக்கு வந்து என்னுடைய சாப்பாடு, காலை சாப்பாடு. மதிய சாப்பாடும் இதுதான். நீங்கள் போய் சாப்பிடுங்களா, நல்லா இருங்க. ஓகே, பாய்.